ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில் தம்பு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்போரூரில் இருக்க கந்தசுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கோவிலை பற்றின ஒரு குட்டி விளாக் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருப்போரூர் கந்தசுவாமி முருகர் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய வாட்டி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இதான் முதல் டைம் இந்த கோவிலுக்கு வரேன். ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தியான கந்தசுவாமி முருகர் அப்படிங்கிற மாதிரி இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் படிக்கும் போது பார்த்த ஒரு விஷயம் அது. நம்ம மனசார என்ன வேண்டுதல் வச்சு இந்த கோயிலுக்கு போனாலுமே கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த மண்டபத்துக்கு வெளியவே கோயிலுக்கு சைடில் பார்க்கிங் 2 வீலர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சைட்லேயே போட்டுட்டு அங்கேயே செப்பல் அந்த மாதிரிலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்குள்ளே போய்க்கலாம். இல்லை கோவிலுக்குள்ளே வரைக்குமே போயிட்டு நாங்கள் சைடில் இருக்கிற இடத்துல நீங்கள் வண்டியை 4 வீலர் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம பார்க் பண்ணிவிட்டு கோவிலுக்குள்ளே தரிசனத்துக்கு போய்க்கலாம். வெளியவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தெப்ப குளம் வச்சுருக்காங்க. ஸோ கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கால் நம்ம நினைக்கிறதோ இல்லை நம்ம முருகருக்கு மொட்டை அடிக்கிறோம், முடி தானம் பண்ணுறோம் அப்படிங்கும் போது குளிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த குளம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக தண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துல இந்த மீனுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொரியை வாங்கி வேஸ்ட் பண்ணி அப்படியே மேலே எல்லாமே சுத்தம் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஒரு சில இடம் மட்டும் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் வச்சுருக்காங்க. நம்ம முதல்ல உள்ளே போய் முருகரை தரிசனம் பண்ணிடலாம். ஏன்னா மதியம் பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு நடை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 3:30 மணிக்கு தான் நமக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஒரு 11:30 அந்த மாதிரி டைமுக்கு போயிருந்தோம் கோவிலுக்கு. நாங்கள் போனது யூஸ்வலான ஒரு வீக்கெண்டில் தான் போனோம். அந்த டைமே பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அது ஒரு விசேஷ நாளும் கிடையாது, நார்மலான ஒரு டே தான். ஸோ அந்த நாளே பார்த்திங்கன்னா கோவில் அவ்வளோ பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இன்னும் செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி டைம்லலாம் வந்தால் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொடிமரம் பார்த்திங்கன்னா ராஜ கோபுரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோபுரத்துக்கு வெளியே தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொடிமரம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கொடிமரம் வச்சுருக்கிற இதுவே ரொம்ப புதுசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டாக அந்த இது மதில் அந்த தூண் மாதிரி வச்சு அதுக்கு சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொடிமரம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு வழியாக அந்த கொடிமரத்து வழியாக நம்ம பார்க்கும்போது நமக்கு கோபுரமும் விசிபிள் ஆகும். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வியூ பார்க்குறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கந்தசுவாமி முருகர் பார்த்திங்க அப்படின்னா சுயம்பு மூர்த்தியாக தோன்றியதாக இங்கே சொல்கிறாங்க. சிதம்பர சுவாமிகள் தான் பனைமர தடியிலிருந்து இந்த சுயம்பு மூர்த்தியான நம்மளோட முருகரை கண்டுபிடிச்சி கோவில் அமைச்சதாக வரலாறு சொல்கிறாங்க. இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த சிதம்பர சுவாமிகள் அவர்களுக்குன்னு தனியாக என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இவரை கும்பிட்டு தான் நம்ம உள்ள முருகர் சுவாமியோட சன்னதிக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாகவே இங்கே கூட்டமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா பொது வழியும் இருக்குது. அப்படி இல்லைனா 100 ரூபாய் தரிசனம் வச்சுருக்காங்க. 20 ரூபா தரிசனம்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து நம்ம உள்ள தரிசனத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் போன டைம் கொஞ்சம் கோயில் நட சாத்துற டைம் அப்படிங்கிற ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி டைம் இருந்துச்சு. கூட்டமும் கொஞ்சம் வந்துட்டே இருந்தனால சரி நாங்கள் பொது தரிசனத்துக்கு போகலை. ஸோ டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் இல்லை 20 ரூபா டிக்கெட்டில் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம். டிக்கெட்டும் நீங்கள் எந்த லைனில் நிற்கிறீங்களோ அந்த லைனுக்குள்ளே போகும்போதே கவுண்டர் இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் 20 ரூபா டிக்கெட் தான் வாங்கினோம். அகரனுக்கு டிக்கெட்டில் எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான். ஸோ சுவாமி கும்பிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலோட தலை விருட்சமாக பார்த்திங்க அப்படின்னா வன்னி மரம் வச்சுருக்காங்க. ஸோ அதை சுற்றியும் இந்த மாதிரி கம்பி வலை மாதிரி போட்டு அதை பாதுகாப்பாக சுத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே போர்டும் இருக்குது. இந்த கம்பி வலையை தாண்டி ஏதாவது நம்ம தலை விருட்சம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது காசு ஏதாவது ஒன்று நம்ம தூக்கி போடுவோம், ஏதாவது அந்த மரத்தில் போய் இது பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சாமியும் திருப்தியாக பார்த்திங்க அப்படின்னா குயிக்காகவே லைன் போயிடுச்சு. 20 ரூபா
பேரிகேட்டில். ஸோ அங்கே நின்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்தாச்சு. ஸோ சுற்றியும் நிறைய சன்னதி இருக்குது, நம்ம அப்படியே வந்து கும்பிட்டு வந்து போகலாம். நாங்கள் கோயிலை சுற்றி வரலான்னு சொல்லி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே சைடில் வந்து அட்சய பாத்திரம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சுயம்பு மூர்த்தியாக பனைமரத்துலேருந்து நம்ம தோன்றியதாக வந்து வரலாறு வந்து சொல்லுது இல்லையா. ஸோ அந்த பனைமரத்தோட 450 வருடம் பழமையான அந்த பனைமரத்தோட அடிபாகத்தில் தான் இந்த அட்சய பாத்திரம் செய்து அதை ஃபுல்லாக அரிசியை வந்து நிரப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த அட்சய பாத்திரத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறது மூலயமா நமக்கு என்னென்ன நோயோ இல்லை கஷ்டமோ கடனோ செல்வம் எதெல்லாம் நமக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நம்ம நினச்சி வரோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அட்சய பாத்திரத்தை மறக்காமல் நம்ம மனசார அங்கே வேண்டுதல் வச்சு நம்ம வந்து வரலாம். அப்படியே நம்ம வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த செவுரு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முருகனோட எல்லா பாடல்களும் முருகனோட அந்த பாடல்கள் போட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுமையாக உட்காந்து அதெல்லாம் படித்து ஏதாவது ஸ்லோகம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி போகிறதுக்கு வந்து மண்டபம் மாதிரியும் ரொம்ப அமைதியாக ரொம்ப நீட்டாக வந்து வச்சுருக்காங்க கோவில் எல்லாமே. ஸோ இப்போ கோவிலை சுற்றி வந்து தரிசனம் எல்லா சன்னதிலையும் போய் முடிச்சாச்சு. நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா அர்ச்சனைக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது. பட் அது பயங்கர கூட்டமாக இருக்குது. லைனும் வந்து அங்கே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சுற்றி அந்த அர்ச்சனை பண்ணுற இடத்த சுற்றியும் வந்து நின்று அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகவே இல்லை. எனக்கு மெயினாக இங்கே பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் தான். கோபுரம் வந்து நம்ம கோயிலோட இந்த சைட்லேருந்து எந்த இதிலேருந்து பார்த்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அதை வேலோடு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ தரிசனம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கோவிலுக்குள்ளேயே வந்து அமைதியாக உட்காந்துட்டு இப்போ வெளியே வந்தாச்சு. ஸோ நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த திருப்போரூர் கந்தசுவாமி முருகர் கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே என் கூட வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த கம்பம் இருக்கு இல்லையா, கொடிமரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மண்டபம் மாதிரியும் அங்கே வந்து பிரசாதம் எல்லாம் வச்சுருக்க ஒரு கடையும் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே வந்து மண்டபம் மாதிரி இருக்குது, நம்ம அங்கே உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவி போய்க்கலாம். அந்த மாதிரி இடம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம கோவிலை சுற்றி வெளியே வந்ததுக்கப்புறமா கொடிமரத்தில் விழுந்து கும்பிடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே விழுந்து கும்பிட்டு நம்ம கோபுரம் அதுக்கப்புறம் கொடிமரம் எல்லாத்தையுமே நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு விளக்கு போடுறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. ஸோ அந்த கொடிமரத்துக்கு வெளியே வந்து எதுவுமே ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் மக்கள் எப்பவும் போல் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த விளக்கு கற்பூரம் அந்த மாதிரி ஏற்றுறது வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க ஊர்லலாம் இருந்துச்சுமா. ஷூ எப்படா போடுவேன்? நீ அமுத்து, தண்ணி வருதான்னு பாப்போம். நல்லா அமுத்தணும்டா, நல்லா அமுத்து.
வருது, கொஞ்சமாக வருது பாரு. சரி வா, வேஸ்ட் பண்ண வேணாம் தண்ணியை. நல்லா அழுத்தணும்னா நிறைய தண்ணி வரும்டா அதில். சரி நடா, ஷூ போடு நட. காலை நனைச்சி வச்சிருக்க, தொடச்சிட்டு போட்டுக்கலாம் நட. உள்ள இங்கே இருக்கு பாருடா, பிளாக் கலரில். அங்கே உள்ள நிறைய இருக்கு பாரு, கொஞ்சம் பெரிய பெரிய மீன். இங்கே பாரு, அங்கே சாப்பிடுது பாரு, அங்கே சாப்பிடுது பாரு. அங்கே பெரிய பெரிய மீன் இருக்கு பாரு. அது கரெக்டாக அங்கே பாரு, அந்த பொறி இருக்குல்ல அதுக்கிட்ட பாரு. அந்த தண்ணி ஆடுதா, அதுக்கிட்ட ஃபுல்லாக ஃபிஷ் தான். கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதா. இங்கே பாரு, பெரிய ஃபிஷ் இருக்குங்க. உள்ளே போயிடுச்சு. அங்கே பொறி இருக்கு, தண்ணி ஆடுதில்ல, அது ஃபுல்லாக ஃபிஷ் தான். நிறைய இருக்குள்ள. எங்க இருக்கு மீன்? புதுதாம்மா, திண்ணீர், குங்குமம் எல்லாமே இருக்குது. கொடுத்துருடா. சாமி பார்க்க மாட்டான், செஞ்சு தானே இல்லை. அது இருப்பாங்க 100 ரூபாய் தானா? ஓகேவான்னு பாரு. பார்த்துட்டு இருக்கேன்னா டைம் ஆகுது, சீக்கிரம் பாரு. ஸோ எல்லா தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா சுற்றி நிறைய குட்டி குட்டி கடைங்க வந்து இருக்குது. ஸோ அகரன் வந்து ஏதோ ஒரு சின்ன டாய்ஸ் கேட்டான்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட அந்த பனையில் அவங்களே வந்து பின்னதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக அது ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். சரி வேறு ஒன்று கேட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் டாய்ஸ் வந்து பார்த்துட்ருக்கான். இங்கே இருக்க எல்லா கடைகள்லையுமே பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி வளையல் வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு டிசைன் எல்லாமே. ஒரு டசன் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கோவிலோட விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.